ஹலோ, இன்னைக்கு குடமிளகாயை வச்சு ஸ்டஃப்டு குல்ச்சா ஹோட்டல் மாதிரி வீட்டிலேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. இதை வீட்டிலே ரொம்ப சாஃப்டாக பண்ணலாம். இப்போ பாருங்கள், இது ரெண்டாக பிச்சு காட்டுறேன். இதுலேயே உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு மாவு பிசைகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாங்க. இதுக்கு கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியாக வார்ம் வாட்டராக ஒரு 3/4 டம்ளர் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு டீஸ்பூன் ட்ரை ஈஸ்ட்டு சேர்த்துக்கங்க. ஒரு டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் தனியாக வச்சுருங்க. ஈஸ்ட்டுக்கு பதிலாக பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா யூஸ் பண்ணி கூட பண்ணலாங்க. இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் 300 கிராம் மைதா மாவு எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக சோடா உப்பு போட்டுக்கோங்க. மைதா மாவுங்கிறனால சோடா உப்பு சேர்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வருங்க. தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 5 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமும் நல்லா மாவோடு சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாவில் 1/4 கப்பு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் ரொம்ப புளிக்காமல் கரெக்டாக இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வச்சுருந்த ஈஸ்ட் தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதில் ஊற்றிடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பிசைஞ்சு வச்ச மாவு மேலே கொஞ்சம் எண்ணெயை தடவி எல்லா பக்கமும் நல்லா எண்ணெய் தடவி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இதை மூடி வச்சு 1 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங்க்கு தேவையான மசாலாவை பண்ணிக்கலாங்க. கேப்சிகம் மசாலா பண்ணிக்கிடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கங்க. இதில் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு குடமிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இதில் நம்ம தண்ணி சேர்க்காமல் வதக்கிறனால சீக்கிரம் கருகிருங்க. அதனால் சிம்லேயே வச்சுட்டு வதக்குங்க. உங்களுக்கு வெங்காயம், குடமிளகாய் இதெல்லாம் வதக்காமல் பச்சையாக அப்படியே சேர்த்துக்க பிடிக்கும்னா அதில் மசாலா மட்டும் சேர்த்து அப்படியும் பண்ணிக்கலாங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தலையை தூவி ஒரு தடவை அப்படியே வதக்கி விட்டுட்டு இறக்கிடுங்க. இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. இதைத்தான் நம்ம அந்த குல்ச்சாக்குள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறோங்க. இப்போ மசாலா செஞ்சு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு அந்த குல்ச்சாக்கு பிசைஞ்சு வச்ச மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 1 ஹவர் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், மாவு நம்ம கொஞ்சமாக பிசைஞ்சு வச்சோம். ஆனால் நல்லா ஃபெர்மெண்ட் ஆகி பொங்கி இருக்குங்க. புஷ்ஷுன்னு இருக்குது மாவு. நம்ம நார்மலாக பிசைகிற மாவுக்கும் இந்த மாதிரி ஈஸ்ட்டு சேர்த்து பிசைகிற மாவுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. நீங்கள் தொட்டு பார்த்தாலே தெரியும். விரல் நல்லா உள்ளே போகும். இப்போ இந்த மாவை சின்ன சின்ன பாலாக உருட்டிக்கங்க. இப்போ இதை கொழுக்கட்டைக்குள்ளே பூரணம் வைக்கிறதுக்கு செய்கிற மாதிரி சின்ன பவுல் மாதிரி சின்ன கிண்ணம் மாதிரி செஞ்சுக்கோங்க. இதுக்குள்ளே நம்ம செஞ்சு வச்சுருக்க மசாலாவை வச்சுருங்க. வச்சு ஃபில் பண்ணி உருண்டையாக உருட்டி திரும்ப தேய்ச்சிருங்க. இப்போ இதுக்கு மேலே தூவுறதுக்கு கொஞ்சம் வெள்ளை எள்ளு எடுத்துக்கோங்க. வீட்டில் வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பு எள்ளோ கசகசாவோ இதுக்கு பதிலாக யூஸ் பண்ணலாங்க. இப்போ மாவை லேசாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் வெள்ளை எள்ளை தூவிக்கங்க. அது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தலையை பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் இதில் மேலே தூவி விட்டுருங்க. இதை நீங்கள் சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி ரவுண்டாகவும் தேய்ச்சிக்கிடலாம், ஓவல் ஷேப்லேயும் தேய்ச்சிக்கிடலாம். உங்கள் விருப்பப்படி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு தோசைக்கல்லோ இல்லைன்னா ஒரு பேனோ வச்சு சூடு பண்ணிக்கோங்க.
அதில் கொஞ்சம் ஆயிலை அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பட்டர் இல்லை நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேய்ச்சி வச்ச குல்ச்சா எடுத்து அப்படியே இந்த பேனில் போட்டுக்கோங்க. பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதை சுற்றிலும் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் உருக்குன நெய்யோ இல்லைன்னா பட்டரோ வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. சுற்றிலும் கொஞ்சம் ஊற்றிக்கங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஸ்டவ் சிம்மிலே இருக்கட்டுங்க. 2 இல்லைன்னா 3 நிமிஷம் விட்டுட்டு அப்படியே திறந்து பாருங்கள், வெந்திருக்கும். இப்போ திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலேயும் கொஞ்சம் பட்டரோ நெய்யோ ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க, தேய்ச்சி விட்டுருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு காலிஃப்ளவர் மஞ்சூரியன் பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்குங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம், லிங்க்கும் கொடுக்குறேன். இதில் என் கார்ட்லையும் போடுறேன், பார்த்துக்கோங்க. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.